ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. 5/8/2025 செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி. திருமழப்பாடியில் கூடும் சித்தர்களுடைய மகிமை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். நாளை திருமழப்பாடி வைத்தியநாத ஆலயத்திலே 4 ரிஷபம் கோமுகத்திலே அந்த காளையானது இருக்கிறது. ரிஷபாயன கோமுகம் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்படி இறைவனின் திரு சந்நிதியிலிருந்து வெளியே வருகின்ற அபிஷேக புனித நீரானது தாரையாக வருவதை குறிக்கின்ற இந்த இடத்திலே இறைவனின் திருமேனியிலிருந்து வருகின்ற அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பலவிதமான நோய்களை எல்லாம் போக்குகின்ற சக்தி வாய்ந்த, பல தோஷங்களை எல்லாம் தீர்க்கும் அற்புதமான தெய்வீகமான சக்தியை பெற்றுத்தரும் ஒரு தீர்த்தம். அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பெறுவதற்கு 33 கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் இந்த துவாதசி கூடும் அமிர்த யோக நேரத்திலே ஆலய கோமுக வாயிலே அவர்களெல்லாம் காத்திருந்து இந்த அமிர்தமயமான கோமுக நீரை அற்புத இறை பிரசாதமாக ஏற்று பரமானந்தம் கொள்கின்றார்கள். இப்படி இந்த இடமானது தஞ்சாவூர் அருகில் உள்ள திருமழப்பாடி கிராமத்தில் மிக மிக அபூர்வமாக அரிதான ஒன்றாக இந்த கோமுகத்தை சுற்றி 4 நந்திகள் அமைந்திருக்கின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட கோமுகத்தை சுற்றி நந்தி அமைந்திருந்தால் அதற்கு ரிஷபாயன கோமுகம் என்று சித்தர்கள் அற்புதமாக ஆனந்தமாக குறிப்பிடுவார்கள். இப்படி குறிப்பிட்ட நாட்களில் சில கோமுக பூஜைகளுடன் தான தர்ம வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தார்மீகமான அபிலாஷைகள், பிரார்த்தனைகள் நிறைவேறிட தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் நீங்க இப்படிப்பட்ட வழிபாடுகள் மிக மிக துணை புரிந்து அருளும் நமக்கு கிடைக்கும். திருக்கணித முறைப்படி நாளை விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கிலம் 5/8/2025 பகல் 11 மணி, சில பஞ்சாங்கங்களிலே 1:14 முதல் மறுநாள் துவாதசி திதியுடன் சூரிய உதயம் வரை துவாதசி திதியும் அமிர்த யோகம் சேர்ந்து வருகின்ற இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி அதை உரிய முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும்போது பலன்கள் முழுமையாக கிடைப்பதை நீங்களே உணர்வீர்கள். பூஜா பலன்களை அவரவர்களுடைய சத்குருவிற்கு சமர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மழை பெற இசைத்துறையினர் வழிபாடு செய்ய அற்புதமான மப்பேடு ரகசியத்தை பார்ப்போம். இப்படி 5/8/2025 செவ்வாய்க்கிழமை இசைத்துறையினர் இசைப்பட வாழ்ந்திட அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான ஆலயம் மப்பேடு. என்ற தமிழ் எழுத்து அக்ஷரத்தை மூல மூர்த்தியான ஸ்ரீ சிங்கீஸ்வரரிடமிருந்து ஸ்ரீ அகஸ்தியர் பெற்று ஸ்ரீ சுதபுத மகரிஷி மூலம் இந்த தமிழ் உலகத்திற்கு அளித்த இடம்தான், ஆலயம்தான் மப்பேடு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் வழிபட வேண்டிய ஆலயம் மப்பேடு. அனைத்து இசை கலைஞர்களும் வாத்திய வல்லுநர்களும் அடிக்கடி வழிபட்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய ஆலயம்தான் இந்த மப்பேடு. ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி தினமும் இன்றும் நேரில் வழிபடும் ஆலயம்தான் மப்பேடு. இசையில் வல்லவரான ஸ்ரீ நாரத மகரிஷி அருள் புரிகின்ற, அருள் செய்கின்ற அற்புதமான ஆலயம் மப்பேடு. கலைமகள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிடமிருந்து இசை ஞானம் பெற்ற ஆலயம் மப்பேடு. மேலும் அமிர்த யோகம் கூடும் மூல நட்சத்திரம் நாளில் நல்ல மழை பொழிவுக்கு நல்ல வித்வான்கள் இந்திசை பொழிந்து குறிப்பாக அமிர்த வர்ஷினி ராகத்திலே அற்புதமாக இன்னிசை பாட வேண்டிய ஆலயம் அதே மப்பேடு தான். இந்த விளக்கங்களை நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயம் புத்தகத்திலே கொடுத்து கொண்டே வருகின்றோம். திருவையாறு போல நாம சங்கீதம் பல கோடி பஞ்சரத்தன கீர்த்தனைகள் இவைகளையெல்லாம் பெரும் விழாவாக
ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டிய ஆலயம் மப்பேடு. இப்பொழுது நாம் சொல்லுகின்ற மப்பேடு ஆலயம் சென்னை பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கம் சாலை தக்கோலம் பாதையிலே அமைந்து இருக்கின்றது. திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி 5/8/2025 செவ்வாய்க்கிழமை பகல் 11:24 முதல் மறுநாள் புதன்கிழமை சூரிய உதயம் வரை அமிர்த யோகம் மூல நட்சத்திரம் அப்படியே சேர்ந்து வருகின்றது. ஆலயத்தில் முன் அனுமதி அட்வான்ஸாக அவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி வழிபடுகள். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை தக்க முறையிலே உரிய முறையிலே பயன்படுத்தி கொண்டும் பலருக்கு எடுத்து சொல்லியும் அதை ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்தனையும் தானாக வந்து சேரும். பூஜா பலன்களை உங்களது குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு விளக்கத்தை தருவதற்கு 9488765604 என்று சொல்றேன். 9488765604. வெங்கடகிருஷ்ணன் நமது அடியாரை கேளுங்க. மூத்த அடியார் அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி ஆடி 21 ஏகாதசி திதி கூடும் செவ்வாய்க்கிழமையும் வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே சென்று பணம் பொருள் ஈட்ட வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாத மனிதன் இந்த காலத்தில் இல்லை. அப்படி அங்கு சென்று சம்பாதித்தும் வாழ்க்கையை நடத்துவதிலும் அதிகப்படியான தொல்லைகளை எதிர்கொண்டு இருப்பவர்களும் மிக அதிகம். சித்தர்கள் என்றும் என்ன சொல்வார்கள்? அவரவர்கள் பிறந்த தாய் திருநாட்டில் நல்முறையில் ஒழுக்கத்துடன் வாழ்வதையே வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனாலும் வெளிநாடு சென்று வாழ்கின்றவர்கள் அவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கணும். நல்லதே நல்லா இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி கிடைத்திட சித்தர் வழிமுறைகளை நமக்கு அகஸ்திய விஜயம் என்கின்ற புனிதமான ஆன்மீக நூலிலும் வாத்தியார் சத்குரு வெங்கட்ராம சித்தர் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகின்ற நம்மை எல்லாம் காக்கும் கடவுளாக பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும், அப்படி இடம் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து ஒன்றாக வரும் நாளிலே பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 5 முகங்கள் உள்ள ஆஞ்சநேயருக்கு நல்ல முறையிலே அபிஷேக ஆராதனைகளை செய்து அற்புதமாக நிகழ்த்தி வெண்ணெய் தானம் செய்து வந்தால் வெளிநாட்டிலே நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இப்படி நாளை விசுவாச வருஷம் வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதசி நாளாக அமைவது மிக மிக நல்லது. இப்படி வரப்போகிறது பங்குனி மாதம் 11ஆம் தேதி 25/3 அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை கூடும் ஏகாதசி வருவதும் இப்பொழுதே சொல்லித் தருகிறோம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும்போது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையை பெற்று நல்லதெல்லாம் நடத்தி நீடூடி வாழ எல்லாம் உள்ள சத்குரு நமது வாத்தியாருக்கு நம்ம நன்றியை சொல்வோம். நீங்கள் செய்கின்ற பூஜை தானம் தர்மங்கள் எல்லாவற்றையும் உங்களது சத்குரு யாரோ அவருக்கு அர்ப்பணம் செய்து மேலும் மேலும் தொடர்வதற்கு அவருடைய ஆசையை பெற்று நீடூடி வாழ நமது அகஸ்திய விஜயம் மூலம் நமது வாத்தியார் மூலம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். இதை ஆடியோ மூலம் கொடுப்பதற்கு எத்தனையோ அன்பர்கள் உதவி செய்கின்றார்கள். அதுபோல் நீங்களும் நல்லதை 4 பேருக்கு சொன்னால் அதுவே உங்களுக்கு நல்ல செய்தியாக, எதை நாம் செய்தோமோ அது பலன் வரும், எதை நாம் சொல்லிக் கொடுத்தோமோ அதனுடைய பலன் திரும்பி வரும். நல்ல நீடூடி வாழ்வதற்கு அற்புதமான நல்ல நாளை மற்றும் மறுதினம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.